கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord shall be glorified this afternoon. இந்த நாள் ஒரு கிருபையான நாளாய் தேவனுடைய இரட்சணியத்தை அணிந்து கொள்ளும் ஒரு அனுகிரகமான நாளாய் நம் அன்பின் ஆண்டவர் தந்தருடையவருடைய ஒரு பாதம் பணிந்து முத்தமிட்டு நன்றி செலுத்துவோம். I thank God and worship Him and love Him because He has granted us this day as a day of grace and a day to adorn with His grace and mercies. அருமையான அன்பின் ஆண்டவர் இந்த நாளிலே முடிவான வேலையை குறித்தும் ஆதியில் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட காரியங்களையும் மனுக்குலம் அறிந்தாலே அந்தத்தின் தேவ தீர்மானத்தை நிறைவேற்ற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் அடிமைகளாய் அர்ப்பணிக்க முடியும். The Lord who created the heavens and earth in the beginning, He has revealed His plan to His mankind. The same God also have another desire that His people must know about the end time plan of God so that they could able to fulfill the plan of God. இந்த நாளில் நாம் மத்தேயு 24 அதிகாரம் 13-14 ஆகிய 2 வசனங்களிலே முடிவு வர வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் எழும்ப வேண்டும். இந்த ராஜ்யம் என்ற சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்து கொள்ள ஆயத்தப்படுத்தும் சுவிசேஷம் அவர்களுக்கு அருள வேண்டும். அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவருடைய ஆத்துமா ரட்சிப்பை அடைந்து கொள்ளக்கூடும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The Word of God teaches us that the church, inside the local churches, the Lord is about to raise a holy people of saints. They will be called as the kingdom of God, so that through this kingdom He want to explore the kingdom's gospel, so that the church, the bride, can become the kingdom and it can attain the divine nature and enter the glory of God. ஏனென்றால் இன்று காலையிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் ஆழமாக தியானிக்க நமக்கு சமயம் இல்லாமல் போயிற்று. ஆங்காங்கே 1-2 வசனங்களை வைத்தே நாம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய ஆவியானவர் உதவி செய்தார். The Spirit of God enabled us to meditate the scriptures here and there in the scripture and have an overview about the kingdom of God from the Word of God. வேதாகமம் முழுவதிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்தும் அவர்கள் தேவனோடு உறவாடுவதற்கு ஏற்ற ஆத்தும ரட்சிப்பை குறித்தும் இந்த வேதாகமம் முழுவதும் நமக்கு அறிவிக்கப்பட்டே வருகிறது. Throughout the scriptures, the Lord have been keep on mentioning about the kingdom of God, especially when we come to the book of Matthew, we can find about the salvation of our soul will be considered as the kingdom of God. அருள்நாதர் இந்த பூமியை உண்டாக்கினவர் அந்த பூமியின் மைய பகுதியான ஏதேன் தோட்டத்தை மைய பகுதியில் ஏதேன் தோட்டத்தை ஸ்தாபித்தவர் அந்த தோட்டத்தை காவல் செய்ய நீர் பாய்ச்ச பண்படுத்த தேவ சாயல் தேவ ரூபம் தேவனுடைய மகிமை ஜீவ ஆன்மாவை உடையவனாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவனாய் அவனை படைத்துக் கொண்டார். The Lord who created the heavens and the earth, especially
in the middle part of the world, earth, the Lord have created the Garden of Eden. To take care of the garden, to protect the garden, the Lord God have created the first man called Adam in his own glory, own divine nature and likeness and image of God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தோட்டம் கர்த்தருடைய தோட்டம் என்று நாம் அறிகிறோம். We come to know the Garden of Eden is called as the Garden of the Lord himself. கர்த்தருடைய தோட்டம் அன்று ஏதேனை குறிக்கிறதாக இருக்கின்ற பொழுது இந்நாட்களிலே உன்னத பாட்டி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மணவாட்டின் தோட்டம் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. When we come to know that the Garden of Eden is called the Garden of the Lord, Song of Solomon chapter 4 verse 12 says it's called as the Garden of the Bride. அந்த தோட்டத்திலே 9 விதமான ஆவின் கனிகளை உடைய தோட்டம் என்று மணவாட்டி தோட்டம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. This garden is called as the Garden of the Bride, having 9 different variety of fruits. அந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் தனக்கென்று சிருஷ்டித்த அவருடைய ராஜ்யமாய் அவருடைய வாசஸ்தலமாய் இருந்ததாக நாம் அறிந்தவராயிருக்கிறோம். Being the Garden of Eden, being a dwelling place of the Lord, and it's his own garden where his dwelling was took place. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி அனுதினமும் பகடி குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய ராஜ்யமாகிய ஏதேன் தோட்டத்தை உலாவினார் என்று அறிகிறோம். We understand the Lord God was hovering, moving in the Garden of Eden because he considered it as his own kingdom, his own dwelling place. இப்படியாக அந்த தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் ஜீவ ஆன்மாவை உடையவனாய் சிருஷ்டிக்கப்பட்டார். Man and the women, Adam and Eve have been created by God as a living soul. ஜீவ ஆன்மா அவனுக்கு கிடைக்கப்பெற மண்ணான அந்த மனுஷனை தேவன் தன்னுடைய ஆவி என்ற ஜீவனை அவனுடைய மூக்கு என்ற நாசிலை ஊதினார். இவருடைய ஆவி என்ற ஜீவன் சென்று மண்ணான அவன் சரீரத்தை மகிமையின் அல்லது தேவனுடைய சாயலாக்கினது. Being man was created from the soil, from the mud, being a carnal nature, God himself breathed his breath in the nostrils of the human being, and man became a living being. An ordinary mud became the glorious dwelling place of God. அவருடைய ஆவி அவருடைய மண்ணான சரீரத்தை தேவனுடைய சாயலாக்கி தேவனுடைய சாயலை மகிமை அணிந்து கொண்ட அவனுக்குள் ஜீவ ஆன்மா உருவாக்கப்பட்டாயிற்று. God's breath, when it enters the man's ordinary body, man gets the divine nature, the divine glory of God. God's glory itself was dwelling in man's human நாம் being. அறிந்தவனாய் இருக்கிறோம். சாத்தானது இழக்க வைக்க அவன் பட்ட பிரயாசங்கள் எடுத்த தந்திர மாயங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். We all know man, the devil was trying his level best to destroy us being the dwelling place of God. மனிதனை ஆதியாகமம் 1:25 முதல் 27 வசனங்களிலே அவனை தேவசாயலாக இன்னும் ஒரு படி மேல போய் நம்மில் ஒருவரை போல் உண்டாக்கப்பட்டவன் ஆதாம். Genesis chapter 1:25 and 26 we find that man Adam was created like one among the triune God. திருத்துவ தேவனுக்குள் அவனையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அந்த ஆதாம். Man, the first man Adam was considered by God as one among the Trinity, the Godhead. ஆனால் அதை அவன் இழந்தான். மறுபடியும் இந்த மனிதன் இழந்து போன தேவ மகிமை, தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய ஜீவனை அவன் மறுபடியும் பற்றி தேவனுக்குள் ஒன்றில் அவன் கலந்து கொண்டவர் ஆக்கப்பட வேண்டும் என்று தேவ திட்டம். The first man Adam
lost the glory and the relationship and the likeness of God. But the second Adam, Jesus Christ, he brought back and redeemed the same glory, same fellowship, the same likeness, the same image which the first Adam lost. And this is the plan of God, that the second Adam, Jesus, to redeem back the glory of God. யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனம் முடிய நான் வாசிக்கிறோம். பிதாவே, நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார். John chapter 17 verse 21 to 24, Jesus prays unto his Father, Father, as me and you are one, so that my people also shall be one with us. தேவனுக்குள் ஒன்றாக கலந்து கொண்ட ஆதாம் ஏவாள் தேவன் ஏதேன் தோட்டத்திலே இருந்த அனுபவத்தை மறுபடியும் இந்த மனுக்குள் அடைந்து தீர வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார். God is passionate into the same relationship which Adam and Eve have lost in the Garden of Eden, must be brought back again in this last days to have the fellowship with God. அதற்காக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, பிதாவே, நான் உலகத்தாருக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று இரவல் செய்து கொண்டிருக்கிறார். That's what the prayer of Jesus in John chapter 17 verse 6, Lord, my Father, I'm not praying for the world, but I'm praying for the people you have given unto me. நீர் எனக்கு தந்தவர்களெல்லாம் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். Whoever you have given unto me, they are mine, say Jesus. ஆகையினாலே யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி, பிதாவே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீர் எனக்கு தந்தவர்களும் என்னோடு நம்மோடு இருக்க நீர் தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அங்கே விண்ணப்பிக்கிறார். Jesus was praying unto the Father, Father, I have a desire that where you keep me, I want my people also to be dwell among there, so that I give the glory which you given unto me to them. அப்படி என்றால் அருமையான ஆவிக்குரிய மண்டலமே, தேவனுடைய பரிசுத்த ராஜரே, ஆசாரி கூட்டமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனசுக்கும் வந்தாயிரம் சொல்லுகிறதே. My beloved people of God, the holy saints of God, servants of God, Jesus came into this world to seek the lost. ஆதாம் ஏவாள் இழந்து போன ஜீவ ஆத்மாவை தேவ சாயல் ரூபம் தேவனுக்குள் ஒன்றாக கலந்து கொண்ட நிலையை மறுபடியும் மனிதன் அடைந்தே தீர தேவன் தீர்மானித்திருக்கிறார். God is passionate and destined that the early man lost the glory and relationship with God. The same relation should be brought back, purchased back in this last days. அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நியமம்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற ஒரு போர்க்களத்தை ஏற்படுத்தினார். Genesis chapter 3 verse 15 says, between you and the serpent, between you and your seed and the seed of women, I will bring an enmity, you will bruise his head, they will bruise your head. அவனுடைய தலையை நசுக்கின்ற இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய இரத்தத்தாலே சாத்தானின் தலையை நசுக்கி நம் காலை தியானம் செய்தோமே, அந்த ராஜ்யத்தை நொறுக்கி தானோ என்றென்றைக்கும் நிலைத்திற்கு ராஜ்யம் தியானம் செய்தோமல்லவா, அந்த ராஜ்யத்தின் வேலை என்ன? இரண்டாம் ஆதாம இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்பட்ட ராஜரி ஆசாரி கூட்டம் அவன் தலையை நசுக்கினால், நசுக்கினவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், நசுக்கினவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், the kings and நசுக்கினவர்கள் தேவனுடைய சுதந்திரர்கள், சுதந்திரவாதிகள். The kings, we are called as the kings, royal priesthood unto the Lord. As we meditated in the morning, the single stone which came from the rock break out all the other territories, all the kingdoms.
The same way, the seed of the women, which is Christ Jesus, we are called to be his kingdom. We need to rise up and destroy the powers of the devil and such a way build up the kingdom of God. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. The first prophecy mentioned in the scriptures is Genesis chapter 3:15. இறுதியான தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் விசேஷ 19ஆம் அதிகாரம் 19, 20, 20ஆம் அதிகாரம் 1, 2 தயவுசெய்து வசனங்களை வாசிக்கலாம். Revelation, the last prophecy mentioned in the scriptures is Revelation chapter 19 and 19 and 20 and chapter 21 and 2. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூட்டி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கியவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அந்திகிறிஸ்துவின் 7 ஆட்சியில முதல் 3 ஆண்டு காலம் புறஜாதியானவர்களிருந்து மீட்கப்படுகிற அந்த நீதிவான்களை கொண்டு அவர்களே ராஜ்யத்தின் புத்திரர்கள், அவர்களே மனவாட்டியானவர்கள், அவர்களை கொண்டு அவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், சுத்தமும் பிரகாசமுமான நீதியின் வஸ்திரத்தை தரித்த நீதிமான்கள், அவர்களே ஆண்டவரால் அருளப்பட்ட இதோ ஆட்டுக்குட்டியாடு கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமனினால் சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் தன்னை அலங்கரித்தாள் என்று வாசிக்கிறோம். Here we find bride herself have decorated herself. This bride have been called as sons of the kingdom. These are all called the inheritors of the kingdom. This bride have to decorate herself with the whole beauty of the holiness of God. This way she prepares to meet the wedding of the bridegroom. இவர்கள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி வெண்வஸ்திரம் அணிந்து வெள்ளை குதிரை மேல் ஏறி அமர்ந்து அருமை இரட்சகருக்கு பின் செல்கிற யுத்த புருஷத்துவத்தை உடைய வெற்றியாளர்கள். This group is called the armies of heaven, who is clothed with a fine linen, white and clean, followed him on white horses. These are the warriors of the Lord God. இந்த போர் வீரர்களான சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம் தரித்துக் கொண்ட போர் வீரர்களுடைய ஐக்கியம் என்ற இந்த ராஜ்யமான மனவாட்டி சபையை கொண்டு அந்திகிறிஸ்து முதல் 3 ஆண்டுகால புறஜாதிகள் மீட்பின் காலத்தை சாத்தான் சரியாய் அறிந்தபடியினால் புறஜாதிகளுடைய மீட்பை அவன் தடுக்க கடுமையாய் யுத்தம் செய்வான். The devil is keep on trying his level best because he knows about the redemption of the Gentiles. They were called as the justified people, righteous people. They were called as the armies of God, so that he's fighting his level best to that they should not be get saved or redeemed. நான் மனுக்குலம் மீட்பு நிறைவடை வேண்டுமென்றால் தேவ திட்டம் ரோமர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். Book of Romans chapter 11, 25 and 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருக்கும்படிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of ஆவிக்குரிய மண்டலமே, dear spiritual அந்திகிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே தேவனுடைய முடிவான இமைப்பொழுது நடைபெற வேண்டுமென்றால்
முதலாவது புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடைய வேண்டும். For the plan of God about the redemption of souls has to be fulfilled. Then the first end of the 3.5 years, the redemption of the Gentiles has to be fulfilled. நீங்கள் உங்களுடைய புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். Here Apostle Paul exhorts that don't think yourself as wise in your own opinion. I tell you a secret that a part of Israel will have a blindness, spiritual blindness until the fullness of the Gentiles has come in. அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஏழு ஆட்சி முதல் பகுதி 42 வாரம் அல்லது 1260 நாள் அல்லது முதல் 3.5 ஆண்டு காலம் என்ற பகுதியானது புறஜாதியாருடைய மீட்புக்கும் அவர்களுடைய மீட்பின் நிறைவு என்றால் தேவனுடைய திவ்ய நிலையை அடைவதற்கு அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட போர்க்களம், யுத்தம், அதன் நிறைவு ஜெயம் என்று அறிகிறோம். The first 3.5 years is called as 42 months or 1260 days. This is the period for which Gentiles to be get perfected and get the salvation. This salvation is only gets through the warfare with the devil. In this warfare, they gets purified, perfected and purified with the Lord. இவர்களை கொண்டே தேவ அந்தத்தின் தீர்மானம் நிறைவுபடும்படியாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலே நாம் வாசித்தோம். முதல் 3.5 ஆண்டு கால அதிபதி யார்? மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. The first 3.5 years, the ruler of this world was the false prophet and the dragon. அவனை யுத்தத்திலே இவர்கள் பிடித்து அவனை உயிரோடே கந்தகமும் அக்கினி எரிகிற கடலிலே தள்ளி போட்டார்கள். மீதி அவனோடு இருந்தவர்களை வெட்டி கொண்டார் என்று 21 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19:21. Revelation chapter 19:21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி வருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இப்பொழுது முதல் 3 ஆண்டு காலம் புறஜாதியார் மீட்பு நிறைவு அடைந்தாயிற்று. அவர்களை பூர்ண அடைய விடாதபடி தடை செய்து கொண்டது அல்லது போராடின. வெளிப்பட 12ஆம் அதிகாரத்தில் காலையில் தியானம் செய்தபடி அந்த ஸ்திரியை கர்ப்ப வேதனைப்பட்டு அலற வைத்தார். அவளை ஆண் குழந்தை என்ற ஜெயத்தை பெறவிடாதபடி அவளுடைய சகல தந்திரங்களையும் பயன்படுத்தி அவளை தோற்கடிக்க எண்ணினான். ஆனால் அவன் தோற்று போனான். In the first part, these holy people have captured Antichrist and the devil and put them into the lake of sulfur and fire. These evil spirits have been defeated by God's people in these days. தொடர்ந்து வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 10ஆம் வசனத்திலே சாத்தான் பாதாளத்திலே தள்ளி 1000 வருடம் அவன் அடைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டு பின்பு வெளிப்படுத்தி 20, 10ஆம் வசனத்துபடி அவன் முந்தின மிருகம் கள்ள தீர்க்கதரிசி தள்ளப்பட்ட அக்கினி கந்தவீர கடலிலே வலுசற்பம் என்ற பழைய பாம்பாய் சாத்தான் என்பவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. We find in Revelation 21 and 2 and even the 10th verse, this devil have been captured and bound for 1,000 years. Later he had been delivered and once again being pushed into the lake of fire and sulfur, where already the Antichrist and the dragon have been thrown out. இந்த தேவ திட்டம் அந்தத்தில் நிறைவேற வேண்டுமென்றால் ஆதியாகமம் 3:15 முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆயிற்று. For the plan of God about these last days take place, the first part of this prophecy have been already fulfilled. ஆதியாகமம்
நிறைவேறாவிட்டால் மணவாளனுடைய வருகை இருக்காது, மனுக்குலமும் மீட்பு நிறைவடையாது. Unless Genesis chapter 3 prophecy gets fulfilled, the Son of Man cannot come, and the prophecy about the last days also cannot take place. ஆக ஆதியாகமம் 3:15 நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய வேத பண்டிதருடைய கணிப்பின்படி 6000 ஆண்டு காலம் கடந்து செல்ல வேண்டிய காலமாயிற்று. For the Genesis chapter 3:15 prophecy have to be fulfilled, around 6000 years according to Bible scholars have to be passed on. அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலமே, சாத்தான் தோற்கடிக்கப்படுவது மட்டுமல்ல, வானத்திலே சீயோனிலே பிதாவுக்கு முன்பாக நடந்த யுத்தத்திலே நான் தேவனை போல உன்னதமானவருக்கு ஒப்பாக உன்னதமானவருக்கு மேலாய் சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் எசையா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே நடந்த யுத்தத்திலே இந்த வலுசற்பமான பூமியில தள்ளப்பட்ட பொழுது எசேக்கியேல் 28:18 படி உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி உன் நடுவே எழும்ப பண்ணி உன்னை சாம்பலாக்க வேண்டும் தேவன் அவனை கட்டளையிட்டு பூமியில் தள்ளினார். God's plan is not just to defeat the devil, rather in book of Ezekiel chapter 16 28:16, when the devil Lucifer boasts himself that I will exalt myself, I will place my throne above God's throne. When this boasting was take place, God's anger rose up and he said, I will make a fire to rose up and it will devour you. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 11-12 வாசிக்கலாம். Jeremiah chapter 51 11 and 12. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியனுடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக வாங்கும் பழி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாம காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பவர்களை. ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குழிகளுக்கு விரோதமாய் சொன்னதை செய்வார். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்களாக எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. எதற்காக? இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும்படி என்று சொல்லப்பட்டது. The Lord has raised up the spirit of the kings of the Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாக திருத்துவ தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்த ஆதாமை அவனை அழித்து போட்டான் அல்லவா? என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும் ஸ்லாக்கியத்தை இழக்கச் செய்தான் அல்லவா? அவன் நிமித்தமாய் 2ஆம் ஆதாம் அவதரிக்க வேண்டியதாயிற்று. அந்த இயேசு ராஜாவுடைய ரத்தத்தினாலே ஒரு கூட்ட தேவஜனம் மீட்கப்பட வேண்டியதாயிற்று. அவர்களை சீயோனிலே சென்றடைய தேவன் அவர்களை கொண்டு எந்த முதலாம் ஆதாமை வீழ்த்தினானோ அவனையே, அந்த வல்சர்ப்பத்தையே 2ஆம் ஆதாமின் சந்ததியை கொண்டு அவனை சாம்பலாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Devil was successful in defeating the temple of God, who was called Adam. To get back the victory, the second Adam, Jesus, came and he rose, he generated, he raised up an army of God's people. Through them, the same devil, same serpent who deceived the Adam must be destroyed and been totally killed by God's people. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய வாசிக்கலாம். Revelation 18:4-6. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே,
நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவளுடைய பாவம் என்றால் வலுசற்பத்தி மகாபாபிலோனுடைய பாவம் வானவை எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது. எங்க வானத்திற்கு சத்தம் சொல்லுங்க. ஒரு தூதன் அறிவிக்கிறார், அவள் வல்சற்பமான அவள் மகாபாபிலோனாய் அவள் என் ஜனமே உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். It speaks about the great Babylon. Render to her just as she has rendered unto you. Repay her double according to her works. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். Repay her double according to her works. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். In the cup which she has mixed double for her. யாருக்குங்க? ஆதியாகமம் 3:15 அவன் தலையை நசுக்குகின்ற கல்வாரி தெய்வத்தின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மணவாட்டியாய் பரிசுத்தவான்களே, வெறுமனே கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். நமக்கு போராட்டம் கிடையாது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக பறந்து உயர்ந்து போய்விடுவோம். வேண்டாம், இதுவரைக்கும் நீங்கள் அறிவித்ததெல்லாம் போதும். உங்களுக்கு கிடைத்த வெளிச்சம் போதும். நிறைவான வெளிச்சம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். வாருங்கள், வழக்காடுவோம். இனி காலம் இல்லை, மனவன் வரப்போகிறான். வசனத்தினுடைய வழக்காடுவோம். வேத பண்டிதர்களே வாருங்கள், சாத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும். வன்சொற்பம் சாம்பலாக்கப்பட வேண்டும். நேசம் உங்களுக்கு ஆயுதம் செய்து உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய ஐக்கியமாய ராஜ்யமாய மணவாட்டி சபை நிமித்தமாய் அவர் உங்களுக்கு யுத்தத்தில் அவனை சாம்பலாக்க நம்மை அழைக்கிறார். The Lord is calling us. So far we have preached the gospel of comfort, gospel of salvation, the gospel that God is love, God is forgiving, God is compassionate. That's not a full gospel. The complete gospel is preached over here. The same God who is going to crush devil, who has already crushed the devil on the cross of Calvary, fulfilling the promise of Genesis chapter 3:15. People who have been purchased and cleansed by the same blood of Jesus have to be rise in power and destroy the works of devil. என்றால் தேவ தீர்மானம் இந்த ராஜ்யத்தையும் அவருடைய வெளிப்படுகிற சுவிசேஷத்தையும் உட்கொண்டு முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களாய் தேவனுடைய திவ்ய நிலை அணிந்து கொண்ட இந்த மகான்களை கொண்டே அவன் அக்கினி கடலுக்குள் தள்ளப்படவும் சாம்பலாக்கப்படவும் அவனுடைய சந்ததிகளை நியாயந்தீர்த்து பாதாளத்தில் நீங்களே உலகத்தை நியாயந்திருக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது அல்லவா? The Lord's word have says that you will be called to be judge the people of God. You will be the rulers for his people, the Lord's word says. 1 Corinthians 2 வசனத்தினுடைய பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார் அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்க என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 6 verse 2 says you are called to be rulers of the earth. You will be ruling the world, God's word says. 2 தெசலோனிக்கர் 1:6 கூட தயவுடன் வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 1 verse 6. 2 தெசலோனிக்கர் 1:6 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுத்துகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. It's a righteous thing with God to repay with tribulation those who trouble you and to give you who are troubled rest
with us when the Lord Jesus revealed. வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation chapter 13 verses 10. சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். தேவ ஜனங்களாதாம் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் கர்த்தரை நம்புகிற தேவ ஜனங்களை இடரே போராட்டங்களை பின்மாற்றங்களை கஷ்டங்களை உண்டாக்கி அவர்களை சிறைபிடித்து போன சாத்தானை சிறைபிடிக்க வேண்டும். We need to capture the devil who have been taken the people of God into captivity. தேவ திட்டம் சிறைபிடித்து கொண்டு போனவனை சிறையாக்க வேண்டும். யார் அவனை சிறைபிடிப்பது? Who is going to captivate பட்டயத்தாலே தேவ ஜனங்களை கொன்றவனை யார் கொல்லுவது? who is going to kill the devil who have killed the people of God with his word? பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். Here the patience of the saints will be revealed. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். பரிசுத்தவானுடைய ரத்தம் அவருடைய கரத்தில் இருந்தது. 6ஆம் வசனம் வாசிங்க. Revelation 17:6, the blood of the martyrs was in the hands of God. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இந்த ஸ்திரீ என்றால் வலுசர்ப்பம். That woman is mentioned about the dragon. பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் ரத்தத்தினால் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன் என்று வாசிக்கிறோம். She was drunk with the blood of the saints and the blood of the martyrs of Jesus. வெளிப்படுத்தலின் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே வாசிக்கிறபடி வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேல் அவனை சார்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு சார்ந்தவரோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பம் வெட்டி பூமியில தள்ளப்பட்டான். அவன் வானத்திலிருந்து இடம் காணப்படாமல் போயிற்று. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இப்பொழுது வானத்தில் உண்டான சப்தம் வெளிப்படுது 12:11 வாசிக்கலாம். Revelation chapter 12, 7 to 11. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They have overcome him by the blood of the lamb and the word of the testimony. சாத்தான் இரண்டாம் வானமண்ட நடுவானத்திலே இருந்த அவன் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது லோகத்தில் உண்டான சத்தம் இப்பொழுது எப்போ அவன் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது ரட்சிப்பும் அவருடைய தள்ளினருடைய ரட்சிப்பு முடிவான ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஆத்ம ரட்சிப்பு நிறைவேறுகிறது. அவருடைய ஐக்கியமட மனவாட்டி சபையாகிய நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. 1000 வருட அரசாட்சி. When God's people overcome the dragon, the serpent, with the blood of the lamb and by the word of their testimony, there will be a mighty voice from heaven. Now salvation, strength, and the kingdom of our God and the power of Christ has been come. Here the salvation mentioned about the complete salvation. எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்ற மனவாட்டி சபை நிறைவடைவாள் என்றால் எவர்கள் சாத்தானை தோற்கடிக்கிறார்களோ எப்போ முடிவான அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலத்தில் புறஜாதிகள், பின் 3 ஆண்டு காலத்தில்
இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேர். இவர்கள் அவனை தோற்கடித்தது நிமித்தமாய் அவர்களுடைய ரட்சிப்பு மீட்பு நிறைவடைகிறது. The plan of God about the complete final salvation is only will be possible to be happen when the first 3.5 years in the salvation of the Gentiles and in the second half of the salvation of the Jewish people, then the final complete salvation will occur. எப்படி இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறுகிறது. அவற்றில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அருளப்பட்ட சுவிசேஷம் என்ற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை அணிந்து கொண்ட மனவாட்டியாய் ரகசியத்தை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். Here we find that the bride gets the complete salvation once it breaks the power of devil. It comes as the kingdom of God. In this way, this victory have been attained to the saints. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலத்திலே இந்த ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அருமையர் People says this kingdom to be compared with the kingdom of God. It's not so. அருமைய ரட்சகர் அவர் ஊழியம் செய்த காலத்திலே, அவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானம் செய்த காலத்திலே, அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே 40 தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே பூமியில எழும்புகிற ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பனையான ஒரு ராஜ்யம் என்ற சபை குறித்து அறிவிக்கப்படுகிறது. Even in the times of Jesus, in the time of apostles, we find Jesus, the Lord is raising a garden of Eden, which is called as the kingdom of God, is called the people of God. This people are only called as the kingdom, not the eternal kingdom. அருமைய ரட்சகர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் சொல்லி சென்றது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே கட்டளையாக அவர் கொடுக்கிறார். Matthew chapter 28, 18, 19 and 20, the Lord gave a commandment to his people. நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு சீசராக்குங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. அதே கட்டளையை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தெய்வக்குழுவே, கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்கள் செய்யவும் உபதேசிக்கும் கட்டளையிட்டதாக என்று சொல்கிறார். The same scripture has been mentioned even after the resurrection in book of Acts chapter 1-3. To written was Theophilus, and Jesus who was done the things and taught the things about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களில் அவளுக்கு உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தான். Former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and to teach. இதை சொன்ன ஆண்டவர் அவர் ஊழியம் செய்த 3 ஆண்டு காலத்தில் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை தயவுகூர்ந்து விரைவாக வாசிங்க. Book of Matthew chapter 4 verse 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அருமையான ரட்சகர் பிரசங்கித்தார். Jesus was preaching about the gospel of the kingdom.
அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வழியாய் அப்போஸ்தலர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். Apostles, according to the commandment given unto them, they also were preached about the kingdom's gospel. நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 23 31 வசனம் வாசிக்கலாம். Book of Acts chapter 28, 23 and 24. அப்போஸ்தலர் 28 அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்தினும் தீர்க்கதரிசிகளின் ஆகாமலாலும் இருந்து இயேசு கொடுத்த சுவிசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து போனார்கள். அவர்களுக்கு கொடுத்த சுவிசேஷமே ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் தான். The gospel which Jesus gave unto all the disciples is only the gospel above the kingdom. அப்போஸ்தலர் 19 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க தயவுசெய்து. Book of Acts chapter 19 verse 8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதளவும் தேவனுடைய ராஜ்ய கூடுதலை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிவிசுவாசியாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரளன்று என்னும் ஒருவருடைய வித்தியாச சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். மத்தேயு 6:33 கூட வாசிங்க. Matthew chapter 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் ராஜ்யத்தை தேட சொன்னார். Jesus was encouraged his people only to seek the kingdom of God. இந்த மத்தேயு 6:33 வசனத்துக்கு கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அதை தேடுங்க, அப்போ இந்த பூமியில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் இயேசு உங்களுக்கு கொடுத்துருவார் என்று போதிக்கப்படுகிறது. The recent preachings and teachings about this Matthew 6:33, seek the first the kingdom of God, all the worldly blessings and benefits will be added unto you. தேவனுடைய ராஜ்யம் என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பரலோக ராஜ்யம் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள் என்று அறிவிக்கப்படுகிறது. Matthew 25 describes about the kingdom of God. It is the group of people who went in to seek the bridegroom. அந்த 10 பேரில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள் என்ற அவர்களை கதவு திறக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியார் கல்யாணத்தில் பிரவேசித்துக் கொண்டார்கள். அதற்கு இன்று வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 7வது 8ஆம் வசனங்களிலே அவள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் பங்கு பெற சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது பரிசுத்தவானுடைய நீதிகளே என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. That beautiful white and linen clothes prepared when they go and meet the bridegroom, they are all called as the holiness and the true righteousness of God's people. அப்படி இந்த அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அதாவது ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது அப்பொழுது எவைகள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற ராஜ்யம் என்ற சபையை மணவாட்டியானவர்களாய் ஆயத்தப்படும் அந்த ஐக்கியத்தை அதில் வளர்ந்து சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் நீதியை அணிந்து கொண்ட மணவாட்டியான் தகுதியை உங்களுக்கு கூட கொடுப்பார் என்று பொருளுடையதாக இருக்கிறது. When that real true description about the Matthew 6:33 is when you seek the kingdom of God, the righteousness of God and the holiness of God will be added unto you to inherit the kingdom of God. This is the true description of the scripture. நாம் தேவனை சந்திக்க இந்த வேதனமை ஆயத்தப்படுத்தும் சத்தியம் தான் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. The entire scriptures are given unto us to prepare us for the kingdom of God. சந்திக்க வேண்டும் என்றால் மத்தேயு 16:18 வசனத்தின்படி சாத்தானை தோற்கடித்து ஜெயம் பெற்ற சபையாய் நிற்க வேண்டும். அதுதான் ராஜ்யம். மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறதா
பரலோக ராஜ்யம் என்னெல்லாம் வாசிக்கிறோம். In Matthew chapter 16-18, we find only the people who victoriously overcome the devil and to go ahead of Jesus to meet the Lord. These are all the people group who are called as the kingdom of God. ஆகையினாலே மணவாளனாய் இயேசுவை சந்திக்கும்படி முதலாவது தேவனை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம் என்ற நீதிமான்களான தகுதி அடைய எங்கே அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது? Where does the gospel of the kingdom have been preached so that the people of God can wear the beautiful linen white cloths of righteousness of God? நீதிமான் என்றால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் முடிவு பரிந்தும் கை கொள்கிறவனே, முடிவறிந்து நிலைத்து நிற்பவனே நீதிமான் என்று அங்கு Ezekiel அறிவிக்கப்படுகிறது. chapter 89 verse 11 says, only a person who abides the commandments of God until the end, he is called the righteous person. அப்படி என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. If அந்த so, ராஜ்யத்தின் மூலமாய் கிருபையாய் தந்துள்ளப்பட்ட மணவாளனை சந்திக்கும் மணவாட்டியான நீதிமானாக ஆயத்தப்படுங்க. அந்த ஆயத்தத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா, இங்கே அவரோடு ரகசியவர்களே மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவர்கள் சியோனிலே மனைவியாகி விடுகிறார்கள். அவருடைய இருவர் ஒரே சரீரம். இங்கே மணவாளன் மணவாட்டி என்பவர்கள் நித்தியத்திலே ஒரே சரீரம். ஆதாம் அன்றி முதலாம் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நிலை, இரண்டாம் ஆதாமாய் இயேசு சிருஷ்டிக்கப்பட்ட நிலை, தேவனுடைய சிங்காசனம் மகாபரிசுத்த ஸ்தலம். அதை உங்களுக்கு கூட அதிகம் விரும்பிய அளவிற்கு கொடுப்பார் என்ற சத்தியத்தில் தான் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நீதி என்ற மனவாட்டியான ஸ்தானத்தையும் தகுதியை அடைந்து கொள்ள தேடுங்கள். அப்படி இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. Jesus intentionally mentioned that seek ye first the kingdom of God and his righteousness, and all things will be added unto you. That the additional blessing which the Lord gives when we seek the kingdom of God is the true righteousness, so that we can inherit the real blessings of eternity. Here we are called as the bride, and in the future in the Zion we will be one with the Lord. We will become the wife of the true Lamb of God. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை பலர் பிரசங்கிக்கிறபடி நான் யாரையும் குறை சொல்லல, அவருக்கு கிடைத்த வெளிச்சம் அவ்வளவுதான், நான் ஒத்துக்கொள்றேன் நான். ஆனால் ஒருவேளை வாதத்துக்காக சொல்வோம் என்றால் இந்த பூமியையும் அவைகளில் உள்ளவைகளின் தேடுங்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால், இதே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. தயவுசெய்து ஒன்று வசனம் வாசிங்க. Matthew chapter 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுகிறதும் இல்லை, அங்கே திருடர் கள்ளமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்கமாய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சி துருவாவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து. அருமையான ஆவிக்குரிய மண்டலமே, சாத்தான் இந்த நாட்களிலே வசனத்திற்கு அர்த்தத்தை அறிய விடாதபடி அனர்த்தத்தை அறிய வைத்து அவருடைய கண்களை இருளடை வைத்துக் கொண்டிருக்கிறார். Satan is blinding the people of God by not understanding the real truth, and he is giving another wrong interpretation. ராஜ்யத்தை எழுப்பின நோக்கம் ராஜ்யமாய சபையின் தலையாய கிறிஸ்துவின் மகிமை அணிந்து கொள்வதற்கு
அறிவிக்கப்படுகின்ற சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். 2 Thessalonians chapter 2 verse 14, the purpose of God to reveal about the kingdom of God is just to apply the kingdom principles and attain the blessings of God. இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டான எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார் என்று அறிவிக்கப்படுகிறது. Through our gospel about the kingdom, God has called you for his glory to receive the eternal life. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்து ஒளி அவிசுவாசிகளாய் அவருக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய மனதை குருடாக்கினான் வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians chapter 4 verse 4 says, whose minds of God, the God of this age, has blinded who do not believe, lest the light of the gospel of the glory of Christ, who is the image of God, should shine on them. அப்படி என்றால் நான் ரொம்ப சுருக்கமா டைம் ஆயிடுச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றாலே தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை அணிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுவிசேஷமே சுவிசேஷமாயிருக்கிறது. So the gospel of the kingdom is just that. It's the gospel which prepares us to receive the glory of God, to receive the eternal life. That itself is called the gospel of the kingdom. அருமையான பரிசுத்தவான்களே, ராஜரீக ஆசாரி கூட்டமே, நம் அருமைய இரட்சகர் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம்தான் சுவிசேஷமே தவிர மற்ற எந்த நிலையிலும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்பது சுவிசேஷம் அல்ல. Gospel is not about give and give, it will be give back unto you. It's not that kind of gospel. A gospel is very clear by the Lord to receive the glory of God and prepare for eternal life. மற்ற நிலையிலே பழைய ஏற்பாடு லேவியர்களுக்கு கொடுத்த பிரமாணம், கிருபையின் காலத்தில் மந்தை மேய்க்கிறவன் அதை பாலை, அதுவே அது சரி, வேலையால் கூலிக்கு பாத்திரம் என்ற நிலையை தவிர சுவிசேஷம் என்றாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைந்து கொள்வதற்கு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அணிந்து கொள்வதற்கு என்ற சுவிசேஷமே அப்போஸ்தலரால் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் வேதம் சொல்லுகிறது. The true gospel which was preached by the Lord Jesus and also by the apostles, that to be clothed with the glory of God, to receive the divine nature of Christ, is called the true unspotted gospel given by the Lord. மந்தை மேய்க்கிறவர்கள் மந்தையின் ஆடுகளை பாலை கறந்து குடித்துக் கொள்ளலாம், பாவம் அல்ல. ஆனால் தேவனுக்காக எனக்கும் என்னோடு இருப்பவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி நான் என் கையின் பிரயாசத்தை கொண்டு ஊழியம் செய்தேன் என்று பவுலுடைய அழைப்பு, அதேவேளை பேதுருடைய அழைப்பு, மந்தையை கட்டி எழுப்பி சாத்தானை தோற்கடித்து அப்போஸ்தலர்கள், வேத பண்டிதர்கள், 5 விதமான ஊழியர்கள் கண்டிப்பாக சபையின் மந்தையின் ஆடுகளை கொண்டே போஷிக்கப்பட வேண்டும். இது நியமம். Where the scripture says that commandments given to the priests, Levites were different, and in the New Testament, Apostle Paul was building up the church. By the way, he labored in his own hands. But the ministry of Peter is the ministry by which, when they shepherd the flock, they can have the benefits from the flock. So the fivefold ministry is fully talks about carrying the flock. இந்த சுவிசேஷத்தின் நிறைவே 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய தயவுடன் சீக்கிரம் வாசிக்கலாம். 1 Peter chapter 1 5 to 9. கடைசி காலத்திலே
வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாய் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்கள். Receiving the end of your faith, the salvation of your soul. இது வெளிப்படும் காலம் முடிவான ரட்சிப்பின் காலம். This is the time of the end, and it is the time of the end of salvation. இந்த வசனத்தின்படி கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Having inherited unto an inheritance incorruptible and undefiled, and that does not fade away, reserved in heaven for you. ஆதாம் அடைந்தும் பின்பு இழந்தும் மறுபடியும் இரண்டாம் ஆதாமாகிய ஜீவ ஆத்மாவை அடைந்து கொண்டவர்களே நித்தியத்தில் தேவனோடு ஜீவனம் செய்ய முடியும் என்று சத்தியம் போதிக்கிறது. Scriptures teaches that the salvation which Adam lost and which was redeemed by the second Adam and the people of God, that complete salvation have to be purchased. That's the gospel of the kingdom preaches unto us. 2 தீமோத்தேயு 2:10 வாசிப்பு. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 2:10 வாசிக்கிறோம். 2 Timothy chapter 2 verse 10 says, therefore I endure all things for the sake of the elect, that they also may obtain the salvation which is in Christ Jesus with eternal glory. இந்த ரட்சிப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கப்படுவது இல்லை. This salvation is not common for all. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த ரட்சிப்பு கிடைக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் நித்திய மகிமையோடு நித்தியத்தில் தேவனோடே வாழ்வதற்கு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே ஒன்றர தெய்வத்திற்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முடிவான ஆத்தும ரட்சிப்பே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மீட்பின் சத்தியமாயிருக்கிறது. This is the truth about the complete gospel, complete salvation. This is not common for all. It's only for the selected and elected people to receive Christ's salvation with eternal glory. இந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் தான் இந்த ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்கள் நித்திய மகிமையோடு நித்தியத்தில் வாழ்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. People who clothed with this salvation will enjoy Christ Jesus with eternal glory. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இந்த ஆத்தும ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கடைசி நாட்களிலே நடப்பிக்கப்படும் அந்த ஊழியத்தை தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாயிருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 1:11-12 வசனங்களிலே நான் வாசித்திருக்கிறோம். 1 Peter chapter 1:12 and 13 says about this gospel of the kingdom. This is the ministry which preaches this gospel truth to the people. From them, the result, the entire heaven is looking forward. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவளை தெரிவித்தார் என்று அவர்கள் வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Of this salvation the prophets have inquired and searched carefully, who prophesied of the grace that would come to you,
searching water, or what manner of time the Spirit of Christ who was in them was indicating when he testified beforehand the sufferings of Christ and the glories that would follow. To them it was revealed that not to themselves but to us they were ministering the things which now have been reported to you through those who have preached the gospel to you by the Holy Spirit sent from heaven, things which angels desire to look into. ஆவிக்குரிய மண்டலமே, ஒன்றை சபைகள் அறிந்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் லூக்கா 24 அதிகாரம் 26 வசனத்தின்படி கிறிஸ்துவானவர் பாடுபடவும் பின்பு மகிமையில் ஏறெடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதை நிறைவேறும் காலம் வரைக்கும் அவர் தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகையினால் அவரை சந்திக்க ஆயத்தமாகிற ராஜ்யமாகிய தேவனுடைய மகிமையை அணிந்து கொண்ட மணவாட்டியானவர்கள் பாடுபடவும் பின்பு பின்வரும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதாமே என்று 1 பேதுரு 5:11 ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படியாய் இந்த பாடுபடவும் சாத்தானை தோற்கடித்து அவனை ஜெயிக்கவும் அது நிமித்தமாய் மகிமின் மேல் மகிழ்ந்து மறுபடைந்து ரகசியவர்களை மனவாட்டியா சேர்த்து கொண்டு நித்தியமாய் வாழ்வதற்கு இந்த சுவிசேஷத்தை ஆபிரகாம் முதற்கொண்டு உற்று பார்க்க ஆசையாயிருந்தான். தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையாயிருக்கிறார்கள். Luke 24 and 26. The churches of these days have to look over this truth. Even Abraham was desired to look over these times. The gospel of the kingdom is to suffer for God's kingdom and to defeat the devil and to inherit the blessings and the eternal blessings of the Lord, to receive the glory of the Lord and rule with him. This is the complete gospel of the kingdom. அருமையான கர்த்தரே, பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய மண்டலமே, ஆனபடியினாலே தேவனால் உற்று பார்க்கிற, தேவனுடைய தூதர்களால் உற்று பார்க்கிற, நம்முடைய முன்னோடி பரிசுத்தவான்களுடைய அவர்கள் உற்று பார்க்கிற இந்த சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் வெளியரங்கமாகி அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் முடிவான ஆத்துமரிச்சிப்பை அடைந்து கொண்டவர்களே நித்தியத்தில் நேசரோடு வாழ, நித்தியத்தில் அவருக்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us so that we can receive and be blessed with this gospel of the kingdom and to preach this gospel of the kingdom to others, suffer for the kingdom and defeat the devil by living a holy life and inherit the kingdom's blessing by receiving the glory of God and to become the bride of Jesus. ஆனபடியாலே அநேக வசனங்கள் உங்களுக்கு தெரியும். ஆவியானவருடைய உதவி கொண்டு ரோமர் 8:17 முதல் வாசித்து எத்தனையோ வசனங்கள் வாசித்திருக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, அருமையான பரிசுத்தவான்கள் தேவச்சனமே, ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம் அருகே வந்து நின்று கொண்டு இருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாய் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்களை சேர்த்துக்கொள்ள அருமை இரட்சகர் மணவாளன் இயேசு வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோம், அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். மாரநாதா, மாரநாதா, தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். Jesus is coming back. Let us prepare for to meet his arrival. Let us suffer for the gospel and defeat the Satan by living holy life and shall inherit the kingdom of God with the end of the salvation. God bless you. Maranatha. Jesus is coming back. Amen. ஆமென்.